செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 22ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஜே கேலண்டரை பார்த்துட்டு இருக்கா. கேலண்டரை பார்த்தவ சியன் பர்த்டே முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. அதாவது அடுத்தது கீஃபருக்கு பர்த்டே. நாளைக்கு February 28, அடுத்த நாள் 29னா கீஃபருக்கு பர்த்டே. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் கூட வரல, ஏன் மெசேஜ் கூட வரல. அந்த காங் கூட நாளுக்கு நாள் குறைவா மெசேஜ் பண்றான். 2 பேரும் ஒரே ஆளா இருக்கலாம்ன்ற டவுட் கூட இப்ப குறைஞ்சுகிட்டே வருது. சொன்னவ கீஃபரை கண்ணா பின்னால திட்டுறா. திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கையில இருந்த ஸ்நாக்ஸ் கவரை பாக்குறா. ஏற்கனவே அது காலி ஆயிட்டு இருக்கு. அதனால பேக போய் செக் பண்றா. பேகுக்குள்ள ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல. அத பார்த்தவ நடுராத்திரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு மூடு வந்தப்பவே ஸ்நாக்ஸ் முடிஞ்சு போச்சு. சொன்னவ கிளாக்க பார்க்க மணி இப்போ 10:45. அண்ணா இந்நேரத்துக்கு தூங்கி இருக்கணும். சொன்னவ மெல்ல டோரை ஓபன் பண்ணி ஆஞ்சலோ ரூம் போய் பாக்குறா. ரூம் மூடி இருக்கு. கதவு இடுக்கு வழியா லைட் வெளிச்சம் கூட வரல. அதாவது ஆஞ்சலோ தூங்கிட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் பண்ண ஜே பூனை மாதிரி நடந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பாக்கலான்னு கிச்சனுக்கு போறா. அங்க போனாக்க ஏரிஸ் இருக்காரு. அவரை பார்த்த ஜேக்கு தூக்கி வாரி போடுது. சோ இவனுக்கு கூட பஸ்ட் இருக்கும் போல இருக்கு. சொன்னவ அமைதியா அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறா. ஏரிஸ் இவ வந்தது கூட தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லா டப்பாவையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சாப்பாடும் இல்ல. அதை பார்த்தவர் மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு மெல்ல திரும்புறாரு. அதை பார்த்த ஜேவும் ஏரிஸ்னு கூப்பிட பயந்துடுறாரு. பயந்தவர் ஏண்டி எப்ப பாரு என்ன பயமுறுத்துறன்னு கேக்குறாரு. அவரு ரியாக்ஷனை பார்த்த ஜேக்கு சிரிப்பு வந்துடுது. ரொம்ப ஈஸியா பயந்து போயிட்டான்னு சிரிக்கிறா. சிரிச்சு முடிச்சவ நான் உன்னை பயமுறுத்தல, நீயே தான் பயந்துட்டன்னு சொல்றா. நானே ஒன்னும் பயப்படல, நீ எங்க நிக்கிற பாருன்னு ஏரிஸ் சொல்ல உடனே ஜே சுத்தி பாக்குறா. ஆக்சுவலா அவ கிச்சன் டோர் கிட்ட நின்னுட்டு இருக்கா. அந்த இடம் முழுக்க இருட்டா இருக்கு. அப்ப ஏரிஸ் யாருன்னு தெரியாம இருட்டுல இருந்து ஒரு குரல் வந்தா யாருக்கு தான் பயம் வராதுன்னு கேக்குறாரு. ஜேவும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே சாரி சொல்ல மணி என்ன ஆகுது, ஏன் இன்னும் தூங்கல, ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு தோணுச்சு, ஏதாவது ஃபுட் இருக்கா. ஏரிஸ் ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிட்டே இருக்கு, ஆனா எல்லாம் மீல்ஸ்னு சொல்றாரு. அது வேண்டாம், ஸ்நாக்ஸ் இல்லனா ஸ்வீட் தான் வேணும், நான் போய் வெளியே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜே கிளம்ப அப்ப ஏரிஸ் அவளை பிடிச்சு நிறுத்துறாரு. வெளியனா எங்க போற, உனக்கு தான் ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல, தெரிஞ்சும் வெளியே போவியான்னு கோவமா கேக்குறாரு. அப்பனா மாறு விஷம் போட்டுக்கிட்டு போட்டா கேட்ட ஜே அவர் பிடியில இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறா. பட் முடியல. ஏன்னா ஏரிஸ் அவளை டைட்டா பிடிச்சிருக்காரு. ப்ளீஸ்டா ரொம்ப பசிக்குது, ஏதாவது வேணும்னு சொல்றா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு அவரு சொல்ல ஆனா ஜே அடங்கறதா இல்ல. அவர் நெத்திலேயே ஒரு இடி இடிக்கிறா. அவ இடிச்சதுல ஏரிஸ் கண் கலங்கிடுது. ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல உனக்கு கூட வலி தெரியுதான்னு இவ கேட்க ஹேய் நானும் மனுஷன் தான்னு அவன் சொல்ல அதுக்கு மேல ஜே ஏரிஸ் கிட்ட பேசாம கண்டிப்பா வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்னு முடிவு பண்ணவ ரூமுக்கு போயிட்டு ஹூடி ஜாக்கெட்டை எடுத்து போட்டுக்கிறா. அடுத்ததா முகத்தை கவர் பண்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறா. சியனோட மங்கி குல்லா கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறா. ஸ்மெல் அடிச்சாலும் பரவாயில்லன்னு போட்டுக்கிறா. அடுத்ததா கண்ணாடியில போய் பாக்குறா. பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கு. அதனால சியனோட மங்கி குல்லாவை கழட்டி வீசிட்டு ஹூடியையே லைட்டா இழுத்து விட்டு முகத்தை கவர் பண்றா. இப்ப பாக்குறதுக்கு பெட்டரா இருக்கு. அடுத்ததா பர்ஸ் போன் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. வெளிய ஏரிஸ் நின்னுட்டு இருக்காரு. அவரும் ஜே மாதிரி ஹூடி போட்டுட்டு இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2 பேரும் ஒரே கலர் ஒரே மாதிரி ஹூடி போட்டிருக்காங்க. அப்ப ஜே நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க நானும் உன் கூட வரேன், உன்னை தனியா போக விட மாட்டேன்னு சொல்றாரு. நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, நல்லாவே இல்லன்னு ஜே சொல்ல வெளிய பாரு தூரிட்டு இருக்கு, கொடை எடுத்துட்டு போக சோம்பேறித்தனமா இருக்கு, அதனாலதான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு மேல 2 பேரும் சத்தம் போடாம பூனை மாதிரி வெளியே போறாங்க. வெளியே போனாக்க ஏரிஸ் ஜேஜோட சைக்கிளோட நின்னுட்டு இருக்க அதை பார்த்த ஜே என் சைக்கிளை வச்சுக்கிட்டு என்ன பண்ற, நான் நடந்து போக போறேன்னு சொல்றா. அதுவும் நல்ல பிளான் தான் அவரு சொல்ல ஜே முகத்தை சுளிக்கிறா. அப்ப ஏரிஸ் இதை நான் டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் யூஸ் பண்ண போறேன், நீ கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. சரி போலான்னு சொன்ன ஜே போயிட்டு மெல்ல கேட்டை திறந்து வெளியே பாக்குறா. வெளியே ரொம்ப சைலண்டா இருக்கு. தூரத்துல நாய்கள் குறைக்கிற சத்தம் கேக்குது. மனுஷங்க கார் எதுவுமே இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. அத பார்த்தவ திரும்பி பார்க்க ஏரிஸ் வராரு. வந்தவர் முதல்ல நான் வெளியே போறேன்னு சொல்றாரு. உடனே ஜே ஒதுங்கி வழியை விட வெளியே போன ஏரிஸ் ரோட்டை நல்லா பாக்குறாரு. சேஃப்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போறாரு. ஜேவையும் கூட்டிட்டு போவார்னு நினைச்சாக்க அவரு ஜே கூட்டிட்டு போகாம நீ நடந்து வான்னு சொல்லிட்டு சைக்கிளை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அது என்னோட சைக்கிள்னு இவ சொல்ல உடனே சைக்கிளை நிறுத்தின ஏரிஸ் ஏறுன்னு சொல்ல ஜே ஓடி போய் சைக்கிள்ல ஏற போறா. அப்ப தெரியாம அவ நெத்தி அவரோட தாடையில மோதிடுது. 2 பேரும் வழியில அவுச்சுன்னு கத்துறாங்க. அடுத்ததா ஜே சைக்கிளுக்கு பின்னாடி இருக்க கம்பியில ஏறி நின்னு ஏரிஸ பிடிச்சுக்க ஏரிஸ் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த அனுபவம் ஜேக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயத்துல சோகமாவும் இருக்கு. அப்ப மனசுக்குள்ளவே முன்னாடி இருந்த மாதிரி இருக்கு. அவன் பைக் ஓட்டுவான், நான் ரைட் போவேன், இந்த மாதிரி மறுபடியும் நடக்கும்னு
நினைச்சே பார்க்கல. ஆனா இந்த சந்தோஷத்தோட சேர்ந்து ஒரு சோகமும் இருந்துச்சு. இந்த இரவு முடிஞ்சா இது மறுபடியும் நடக்காதோன்னு தோணுது. நாளைக்கு அவன் என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு யோசிச்சவ வாய் விட்டு அவன் கிட்ட கேட்கலான்னு போறா. அடுத்த செகண்ட் ஆனா அவன் ரூம்ல நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துருமோன்னு பயப்படுறா. நம்ம ஓகேவா இருக்கமா, அவன் என்ன மன்னிச்சிட்டானா, என்ன சிப்ளிங்கா ஏத்துக்கிட்டா இப்படிதான் இருக்குமோ. சொன்னவ கைய பாக்குறா. கையில மழை துளி விழுது. அவன் சொன்ன மாதிரி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை தொடர்ந்து பேயாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ் சைக்கிளை நிறுத்திட்டு அண்ணாந்து வானத்தை பாக்குறாரு. வானம் மேகமூட்டத்தோட இல்ல, நிலா பிரைட்டா தெரியுது. அத பார்த்தவர் மழை தொடர்ந்து பேயாது பாரு, நிலா நல்லா தெரியுது, நட்சத்திரமும் இருக்குன்னு சொல்றாரு. ஏரிஸ் சொன்னதை கேட்ட ஜேஜேக்கு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இப்படிதான் சின்ன வயசுல ஏரிஸும் ஜேஜேவும் சைக்கிள் ஓட்டிட்டு போறப்போ மழை தூர ஆரம்பிக்குது. அத பார்த்த ஜேஜே மழை வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகலான்னு சொல்றா. உடனே ஏரிஸ் வானத்தை பார்த்துட்டு பாரு, நட்சத்திரம் இருக்கு, நிலாவும் இருக்குது, மழை வராதுன்னு சொல்றாரு. பிளாஷ்பேக் இதோட முடிய அத நினைச்சு பார்த்த ஜேஜே ஏரிஸே பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஏரிஸ் மறுபடியும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன காரணம்னே தெரியல, ஜேஜே கண்ல இருந்து கண்ணீர் வழியுது. முன்னாடி நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். பாஸ்ட் எனக்கு முழுசா ஞாபகத்துல இல்லனாலும் இந்த விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்துல இருக்கு. ஏரிஸ் கூட இருந்த ஹாப்பி மெமரிஸ் எரேஸ் ஆகல. முழுசா இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு நாளாவது நாங்க சந்தோஷமா இருந்தோமே, அது போதும். எனக்கு ஏதாவது விஷ் கேட்க சான்ஸ் கிடைச்சா நான் மறுபடியும் அப்படியே இருக்கணும்னு கேட்பேன். எந்த ப்ராப்ளமும் இல்லாம முன்னாடி மாதிரி நாங்க 2 பேர் மட்டும் இந்த உலகத்துல இருக்கோன்ற மாதிரி, எல்லாமே எங்களோட பிளே கிரவுண்ட் மாதிரி. அப்படி சொன்ன ஜேஜே கண்ல இருந்து கண்ணீர் அதிகமா வர அதை பார்த்த ஜேஜே நான் இந்த மாதிரி யூஷுவலா அழமாட்டேன், ஆனா இப்போ மறுபடியும் அழறேன், என்னால நிறுத்த முடியல. ஆனா இந்த தடவை வலி காரணம் கிடையாது, நடக்காத விஷயத்துக்காக விஷ் பண்ணிட்டு இருந்ததுனால ப்ளீஸ் முன்னாடி மாதிரி ஏரிஸ் கூட இருக்கணும், நான் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும், அந்த நாட்கள் திரும்பி வரணும். நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன், என் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்றேன். அவ சொன்னது ஏரிஸ் காதுல விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா சொல்றா. அப்போ சூப்பர் மார்க்கெட் வர ஜேஜே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு கூடிய அவ அழுது தெரியாம அட்ஜஸ்ட் பண்றா. அடுத்ததா 2 பேரும் சைக்கிளை நிறுத்திட்டு கடைக்குள்ள போக கடையில வேலை பாக்குறவங்க ஜேஜேயோட ஹூடிய கழட்ட சொல்றாங்க. ஏன்னா ராத்திரி நேரத்துல ஹூடிய முழுசா மறைச்சிட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்ட ஜேஜேவும் ஹூடிய கழட்டிட்டு நேரா ஃபுட் செக்ஷனுக்குள்ள போயிடுறா. உள்ள போனவ அவ அழுது தெரியாம இருக்கிறதுக்காக கண்ணை நல்லா தொடச்சுக்கிறா. அப்ப அவ மனசுக்குள்ள இவனுக்காக நாம ஏன் அழுதோன்னு தோணுது. அடுத்ததா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டு வரா. அப்ப ஏரிஸ் அதெல்லாம் வச்சிடுன்னு சொல்ல, ஆனா ஜேஜே வைக்கிறதா இல்ல, இதெல்லாம் தான் எனக்கு வேணும், இதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா ஏரிஸும் வர்றதா இல்ல. அவ கையில இருந்த கூல்ட்ரிங்க்ஸ பிடுங்கி மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டு உனக்கு மண்டையில மூளையே இல்ல, அதனாலதான் அன்ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே எனக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா சாப்பாடு விஷயத்துல அறிவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னவ இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்றா. ஆனா ஏரிஸ் விடுறதா இல்ல. எப்படியோ அவ கையில இருந்த ஸ்நாக்ஸை பிடுங்கி இருந்த இடத்துல வச்சிடறாரு. அடுத்ததா ஒரு பிரெட் பாக்கெட்டை எடுத்து இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்றாரு. இதான் வீட்லயே இருக்குன்னு இவ சொல்ல, இப்ப இல்ல, நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன், இத சாப்பிட்டா என் வயிறு நிறையுமான்னு ஜேஜே கடுப்போட கேட்க, ஆமா எந்த ஃபுட்டா இருந்தாலும் ஃபுல் ஆகும்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எடுக்க போறா. அடுத்ததா பிஸ்கெட் எடுத்தவ இந்த ப்ரீ ஹீட்டட் ஃபுட் இருக்கும் இல்லையா, அது யோகட்டுன்னு கண்ணில் படுற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏரிஸ் கிட்ட வந்தவ இதுக்கு நீ தான் பே பண்ணணும் சொல்றா. ஏரிஸ் மறுக்காம சரின்னு சொல்ல ஜேஜேக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. என்னடா இது, எதுவும் சொல்லாம சரின்னு சொல்றானே. சொன்னவ எடுத்த ஸ்நாக்ஸ் பத்தாது போல இருக்குன்னு நினைக்கிறா. அடுத்ததா ஏரிஸ் போயிட்டு பில் போட்டுட்டு இருக்க அவருக்கு தெரியாம ஜேஜே சில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு வரா. ஏரிஸ் பில் போட்டு முடிக்க அதை பார்த்து ஜேஜே அவ மறைச்சு வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எடுத்து பில் கவுண்டர்ல வைக்கிறா. அதை பார்த்து கேஷியரும் ஏரிஸும் ஷாக் ஆக இதையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்றா. ஏரிஸ் இவளை முறைச்சு பார்த்துக்கிட்டே ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன்னு கேக்குறாரு. ஜேஜே கியூட்டா நடிக்க ட்ரை பண்றா. அதுல இன்னும் கடுப்பாயிடுறாரு. இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சுனா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்ததா பில் போட்டு முடிச்சிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. மொத்தம் 3 பேக். ஏரிஸோட முகத்தை கேட்கவே வேண்டாம், ஏன்னா பில் அமௌண்ட் 1000 ரூபாய்க்கு மேல ஆயிருக்கு. எல்லாமே ஜேஜே எடுத்த ஃபுட்டு தான். அப்ப ஏரிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ற போல இருக்குன்னு சொல்ல ஜேஜே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு தான் வாழ்க்கைன்னு சொல்றா. அடுத்ததா ஏரிஸ் ஒரு கையில சைக்கிளையும் இன்னொரு கையில ஒரு பேக்கையும் தூக்கிட்டு போறாரு. ஜேஜே இன்னும் 2 பேக்கை தூக்கிட்டு போறா. நாம 2 பேரும் நடந்து போகணுமான்னு கேட்க ஏரிஸ் அவர் கையில இருந்த பேக்கை காமிச்சு இத வச்சுக்கிட்டு என்னால எப்படி சைக்கிள் ஓட்ட முடியும்னு கேக்குறாரு. அப்புறம் என்ன, வேற வழி இல்ல, 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் எதுவும் பேசல. அப்ப ஜேஜே பேக்ல இருந்த ஒரு சீஸ் பிரெட் எடுத்து சாப்பிட அதை பார்த்து ஏரிஸ் நீ பிரெக்னண்டா இருக்கியான்னு கேட்க அதை கேட்ட ஜேஜே வாயில இருந்தத ஆல்மோஸ்ட் துப்ப போயிடுறா. அடுத்ததா அவரை முறைச்சுக்கிட்டே இந்த மாதிரி உனக்கு எப்படி தோணுதுன்னு கேக்குறா. செக்ஷன் ஈக்கு போனதுல இருந்து நீ ரொம்ப சாப்பிடுற, முன்ன விட டபுள் மடங்கு சாப்பிடுற மாதிரி
மாதிரி இருக்கு, வெயிட்ட செக் பண்ணியான்னு கேக்குறாரு. உடனே ஜே தன்னைய ஒரு முறை பார்த்துட்டு வெயிட் அதிகமா ஆகல, ட்ரெஸ் தான் கொஞ்சம் டைட்டா இருக்குது, அது பிரச்சனை இல்ல அப்படி நினைச்சவ பர்சி தான் எனக்கு ஃபீட் பண்றான், நான் சாப்பிடலன்னா எக்ஸிக்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், எனக்கு எந்த ஃபுட் வேணும்னாலும் உடனே வாங்கி தருவான், அதனால நான் கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிட்டேன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்ட ஏரிஸ் முகம் மாறி போயிடுது. அதுக்கு மேல அவகிட்ட பேசாம நடந்து போறாரு. ஆனா ஜே விடுறதா இல்ல, உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்க அப்பவும் ஏரிஸ் திரும்பி பார்க்கல. அத பார்த்த ஜே பர்சி யூரி மேல இன்னும் கோவமா இருக்கான். நானும் 2 பேர் மேல கோவமா இருக்கேன். சொன்னவ நின்னு ஏரிஸ பார்த்து என் மேலையும் கோவமா தானே இருக்கிறேன்னு கேக்குறா. அத கேட்ட ஏரிஸ் அப்படியே நின்னுறாரு. ஆனா திரும்பி பார்க்கவே இல்ல. அப்ப ஜே ஏன் ஏரிஸ், நான் என்ன பண்ண, என்ன ஏன் அவாய்ட் பண்ற, நாம சிப்லிங்ஸ்னு கூட ஏன் மறைக்கிறேன்னு கேக்குறா. அவ கேட்ட கேள்விக்கு ஏரிஸ் பதில் சொல்லவே இல்ல. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னவர் வீட்டுக்கு போகலாம், வெளியே இருக்கிறது சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததான் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. கேட்டு கிட்ட போன உடனே ஏரிஸ் நிக்க ஜே கொஞ்சம் தள்ளியே நிக்கிறா. அப்ப ஏரிஸ் ஜே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்றாரு. ஜேக்கு ஒன்னும் புரியல. குழப்பத்தோட அவரை பார்க்க ஏரிஸ்க்கு அது புரிஞ்சிடுது. நடந்ததெல்லாம் பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சவர் உன் அண்ணா அதை சரி பண்ணுவான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்மைல் பண்றா. அவர்கிட்ட போகலாம் நினைக்கிறப்போ அப்போ ஒரு கார் ஜே பின்னாடி வேகமா வருது. அதை பார்த்த ஏரிஸ் ஜே அங்கிருந்து போன்னு கத்த ஜேக்கு அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. அவர் சொல்றது புரியறதுக்குள்ள கார் கிட்ட வந்துருது. ஏரிஸ் வந்து ஜேவை காப்பாத்துறதுக்குள்ள கார் 2 பேர் மேலேயும் மோத 2 பேரும் ரோட்டோரமா போய் விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுல ஜேக்கு உடம்பு முழுக்க வலி, அவளால அசைய கூட முடியல. நிதானத்துக்கு வந்து கண்ணை திறந்து பாக்குறப்போ கார் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆஞ்சலோ ஓடிட்டு இருக்காரு. ஜேக்கு எதுவுமே கேட்கல. இதே வேகமா துடிக்கிறது மட்டும் புரியுது. திரும்பி பக்கத்துல கடந்த ஏரிஸ பார்க்க அவரு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன சொன்னார்னு சுத்தமா கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்குது. அப்ப ஏரிஸ் ஜே பதில் சொல்லு, எங்க வலிக்குதுன்னு கேக்குறாரு. ஜே இல்லன்னு தலையாட்டிக்கிட்டே நான் நல்லா இருக்கேன்னு சொல்றா. மறுநாள் காலையில பெரியம்மா ஜே கிட்ட ஆஞ்சலோ சொல்றது சரிதான், ஜே இப்போதைக்கு நீ ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவ ஆனா பெரியம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீஃபர் பர்த்டேக்கு வீடியோ மெசேஜ் அனுப்ப போறாங்க, நானும் போகணும்னு சொல்றா. நேத்து ராத்திரி உனக்கு கிட்டத்தட்ட காயம் ஏற்பட்டிருக்கும், ஏரிஸ் இருந்ததால நல்லதா போச்சுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட ஜே மனசுக்குள்ளவே நேத்து ராத்திரி நாங்க வெளியே போனத ஆஞ்சலோ தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த காருக்கு பின்னாடி ஓடுனத பார்த்தப்பவே எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுது. அவரு காரை பிடிக்க முயற்சி பண்ணார், ஆனா அது ரொம்ப வேகமா போயிடுச்சு, அதுவும் இல்லாம லைசென்ஸ் பிளேட் கூட இல்ல. அவ இப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கப்போ பெரியம்மா முரட்டுத்தனமா இருக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜே போன் எடுத்து சியனுக்கு சின்ன பிரச்சனை, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு மெசேஜ் அனுப்புறா. கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட இருந்து என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சுன்னு ரிப்ளை வருது. ஜே அந்த மெசேஜ படிச்சிட்டு இருக்கப்போ யாரோ ரூம் கதவை தட்ட போய் திறக்கிறா. வெளியே ஏரிஸ் நின்னுட்டு இருக்காரு. நீ ஓகேவான்னு அவரு கேட்க ஆமான்னு தலையாட்டினவ நீ ஓகேவான்னு கேக்குறா. உள்ள வந்த ஏரிஸ் லைட்டா சிரிச்சுக்கிட்டே நானும் ஓகே தான்னு சொல்றாரு. அப்ப ஜே சும்மா இல்லாம இன்னைக்கு என்னோட ஃபார்ச்சூனை பத்தி சொல்லுவியான்னு கேட்க அடுத்த செகண்ட் அவர் நெத்தில சுண்டி விடுறாரு. வழியில ஜே ஆன்னு கத்திட்டு பெட்ல உருள்றா. ஏன் லூசு மாதிரி பேசுற, நேத்து ஏற குறைய எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும், இப்ப கூட இப்படிதான் யோசிக்கிறியான்னு ஏரிஸ் கோவமா கேட்க ஏரிஸ் சுண்டி விட்டதுனால ஜேக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. போய் கண்ணாடியில நெத்திய பாக்குறா. லைட்டா வீங்கி இருக்கு. பார்த்தவ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல டிராமா பண்ணாதன்னு சொன்ன ஏரிஸ் கிட்ட வந்து அவன் நெத்திய பாக்குறாரு. ஜேவும் நல்லா பாருன்னு நெத்திய காமிக்க அவர் பாத்துக்கிட்டே அடுத்த செகண்ட் இன்னொரு வாட்டி சுண்டி விடுறாரு. அவ்வளவுதான், ஜேக்கு மயக்கம் வராத குறைதான். அதை பார்த்து அவரு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாரு. ஜேக்கு வலி இருந்தாலும் ஏனோ மனசுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங்கா இருக்கு. அவளும் சிரிச்சுக்கிட்டே பெட்ல படுக்கிறா. இதுதான் சிப்லிங்ஸோட ஓகே ஆகுற ஃபீலிங்கான்னு தோணுது. அடுத்ததா போன் எடுத்து பர்சிக்கு கால் பண்ணு, ஒரு விஷயம் சொல்லணும்னு மெசேஜ் அனுப்புறா. ரொம்ப நேரம் ஆகியும் அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்ல. அதனால மறுபடியும் மெசேஜ் அனுப்ப அப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து ஏமா கால் பண்றதுக்கு உன் செல்லுல பேலன்ஸ் இல்லையான்னு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஜே சீரியஸா முக்கியமான விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணாக்க இதுதான் ரிப்ளையா, இருடா உன்னை பிளாக் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டேய் கால் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்புறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் கால் பண்றாரு. பர்சியே கால் பண்ணிட்டு அவருக்கு யாரோ கால் பண்ண மாதிரி ஹலோ எஸ்ன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே டேய் ஏன்டா இப்படி கேவலமா நடிக்கிறேன்னு கேக்குறா. அதுக்கு நீயே கால் பண்ணிருக்கணும்னு அவரு சொல்ல என்கிட்ட பேலன்ஸ் இல்லன்னு இவ சொல்ல அப்படின்னா நீ புவர் தான், இனிமே அபிஷியலா ஜே த பூரிட்டா கேர்ள்னு சொல்றாரு. இவன் ஒரு பைத்தியக்காரன் நினைச்ச ஜே எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றா. சொல்லுன்னு அவரு சொல்ல ஏரிஸும் நானும் இப்போ ஓகேன்னு சந்தோஷமா சொல்றா. அதை கேட்ட பர்சியும் அப்படியா உண்மையான்னு கேக்குறாரு. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன்னு இவ சொல்ல நினைக்கிறேன்னா கன்ஃபார்மா தெரியாதான்னு கேக்குறாரு. எப்பவும் அவனுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடும்னு சொல்றா. அதை கேட்ட பர்சி அப்படின்னா
நான் சொல்றத கேளு, அவன் கிட்ட போய் நெத்திய செக் பண்ணு. வாமா இருந்தா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அதனாலதான் உன்கிட்ட அவன் நல்லா பேசியிருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே ஒருவேளை அவனுக்கு உடம்பு நல்லா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறா. குட் நியூஸ், உண்மையிலேயே அவன் உன் கூட பேச்சப்பாக நினைக்கிறான்னு அர்த்தம்னு சொல்றாரு. அடுத்ததான் ரெண்டு பேரும் கேஷுவலா பேச பேச்சு வாக்குல ஜே நேத்து நடந்த விஷயத்த பத்தி சொல்லிடுறா. அதை கேட்டு அதிர்ச்சியான பர்சி என்ன சொன்னன்னு கேட்க, கீஃபர் எனிமின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? யாரோ என்ன கொலை பண்ணணும்னு சொன்னது. அதை கேட்ட பர்சி, ஓய் சீரியஸா தான் சொல்றியான்னு கேட்க, யாரோ எனக்கு மிரட்டல் அனுப்புறாங்க. நேத்து ராத்திரி கூட ஒரு கார் வந்து என்ன மோத பாத்துச்சுன்னு சொல்றா. இது உன் கிளாஸ்மேட்ஸுக்கு தெரியுமா? யூரி, கீஃபர் அவங்களுக்காவது தெரியுமான்னு பர்சி கேட்க, எனக்கு தெரியலன்னு சொல்றா. நான் ஆஞ்சலோ கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பர்சி காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்ததா ஜே ஏரிஸ் அவ கூட பேசினதெல்லாம் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்தவ ஏரிஸ பாக்கலான்னு போறா. ஏரிஸ் அவன் ரூம்ல இல்ல. அடுத்ததா ஹால்ல போய் பாக்குறா, அங்கேயும் இல்ல. அடுத்ததா கிச்சன்ல தேடி பாக்கலான்னு போறா. ஏரிஸ் அங்கேயும் இல்ல. வீட்டுக்கு வெளியே நின்னு எதையோ பாத்துட்டு இருக்காரு. உடனே ஜே அங்க போக அவர் கையில ஒரு போட்டோ இருக்கு. ஜே அந்த போட்டோவை வாங்கி பாக்குறா. அதுல இவளும் ஏரிஸும் இருக்கிறாங்க. நேத்து நைட் ரெண்டு பேரும் வெளியே போனாங்க இல்லையா, அப்ப எடுத்த போட்டோ அது. நாம நினைச்சதை விட அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏரிஸ் போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. ஜேவும் அவரு பின்னாடியே வீட்டுக்குள்ள போக, வீட்டுக்குள்ள போன ஏரிஸ் செக்யூரிட்டி கிட்ட கேட்டுக்கு வெளியே யார் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க, யாரையும் பர்மிஷன் இல்லாம உள்ள விடாதீங்கன்னு சொல்றாரு. ஜேக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. ஏன் இப்போ இதெல்லாம் நடக்கணும், அதுவும் அவன் இல்லாத நேரத்துல, நான் தனியா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ற நேரத்துல அப்படி கேள்வி கேட்டவ ஜே இது சும்மா மிரட்டல் தான், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறா. அடுத்ததா அந்த போட்டோவை கசக்கி தூக்கி போட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு, யாரும் என்ன பண்ண முடியாது, நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக்கை எடுக்க, அப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அதை பார்த்த ஜேக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் கால் அட்டன் பண்ணி பேசுறா. அந்த பக்கத்துல இருந்து ஜே நான் இரன் பேசுறேன். அவன் பக்கத்துல சண்டை போடுற மாதிரி சத்தம்லாம் கேக்குது. அதை கேட்ட ஜே என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு சத்தம்னு கேட்க, ஜே உன் அண்ணனோட உதவி தேவை, ஏன் என்ன ஆச்சுன்னு இவ கேட்க, அதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. உடனே ஜே பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போக அங்க ஏரிஸ காணும். அதனால வேகமா ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூல் கேட்டு கிட்ட செக்ஷன் இ இருக்க பில்டிங்க இடிக்கிறதுக்காக பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு விஷயம் புரிஞ்சிருது. இல்ல இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறா. அங்க போனாக்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. செக்ஷன் இ பசங்க கைடன்ஸ் கவுன்சிலர் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபெலிக்ஸ் டச் பண்ணாதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப கவுன்சிலர் போர்ட்ல இருந்து ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இங்க இருக்க இந்த பில்டிங்க கிளியர் பண்ணணும்னு சொல்றாரு. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா, அதுக்குள்ள நாங்க மிச்சம் இருக்கதை கிளீன் பண்ணிடுறோம்னு யூரி சொல்றாரு. அந்த பில்டிங்குள்ள பழைய சேர் டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த குப்பையுமே இல்ல. இப்போ பில்டிங் மட்டும் தான் இருக்கு. செக்ஷன் இ பசங்க எல்லாம் பில்டிங் இடிக்க கூடாதுன்னு படிக்கட்ட மறைச்சு நின்னுட்டு இருக்காங்க. பில்டிங் இடிக்க வந்த டீம்ல ஒருத்தர், இது முடியாத விஷயம், அடுத்த வாரம் கண்டிப்பா பில்டிங்க இடிச்சிருவோம்னு சொல்றாரு. அதுக்கு ரோரி, கீஃபர் வரட்டும், இத பத்தி அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. எதுக்கு அவனுக்காக காத்துட்டு இருக்கணும், நமக்கு ஷெட்யூல் இருக்குன்னு இன்னொருத்தர் பதில் சொல்ல, இந்த பில்டிங்க உடைச்சா நம்ம கிளாஸ் எங்க இருக்கும்னு மயோ கேட்க, ஆடிட்டோரியத்துல இருந்து பதில் வர, அதை கேட்ட எட்ரிக்ஸ், உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையான்னு கேக்குறாரு. அதை கேட்ட கைடன்ஸ் கவுன்சிலருக்கு கோவம் வந்துருது. எப்படி பேசுற, உனக்கு மரியாதையே தெரியாதான்னு கேக்குறாரு. நீங்க எங்களை மதிக்கிறீங்களான்னு பிளாஸ்டர் கேட்க, அப்போ அங்க வந்த ஜே மேம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவங்க ஜே டைம் கொடுக்க முடியாது, போர்டு மெம்பர்ஸ் ஏற்கனவே ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஜே விடல, ப்ளீஸ் மேம் நாளைக்கு வரைக்கும், நாளைக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம்னு சொல்றா. அவ கெஞ்சி கேட்டதுனால அந்த மேடம் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நாளைக்கு வரைக்கும் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க பின்னாடியே மத்தவங்க எல்லாம் போயிட, அப்ப யூரி முதல்ல நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்ல எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க. கிளாஸுக்குள்ள போனாக்க அந்த பில்டிங்க இடிக்க போறதுனால பவர் சப்ளைய கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டியூ இந்த பில்டிங்க இடிக்க விடணுமான்னு கேட்க ஜே இல்லன்னு சொல்றா. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்க, ஏத்துக்க மனசு இல்ல, ஆனா அதான் உண்மை, இந்த பில்டிங்ல நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்றா. உன் அண்ணன் கிட்ட உதவி கேட்க முடியாதான்னு இரன் கேட்க, இல்லன்னு தலையாட்டின ஜே அவருக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, நம்ம விஷயத்துல இன்வால்வ் ஆக முடியாதுன்னு சொல்றா. அப்படின்னா நம்ம சும்மா விட்டுடணுமான்னு ஃபெலிக்ஸ் கேட்க, டேவிட் வேற வழி இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப ஃபெலிக்ஸ் எழுந்திருச்சு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியே போக பின்னாடியே யூரி, ரோரி, எட்ரிக்ஸ் போறாங்க. அவங்கள பார்த்து சிஎனும் ஜேவும் அவங்க பின்னாடியே போக, ஃபெலிக்ஸ் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த லாஸ்ட் ரூமை போய் திறக்கிறாரு. அது இவங்களோட பிக்சர் ரூம். அடுத்ததா அந்த ரூம்குள்ள போன எல்லாரும் செவல்ல இருந்த போட்டோஸ் எடுத்து அந்த பாக்ஸ்ல வைக்கிறாங்க. அந்த போட்டோஸ ஜே பாக்குற, அதுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுல ஏரிஸோட போட்டோவும் இருக்கு. அத பார்த்த ஜேக்கு தூக்கி வாரி போடுது. அந்த போட்டோ எடுத்து திருப்பி பாக்குறா.
பின்னாடி மைக் உன்னை போட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ ஹேண்ட்ஸமா இருக்கிற அப்படி எழுதி கீழே இயான்னு பேர் போட்டிருக்கு. அதை படிச்சு ஜேஜே அப்படின்னா என் அண்ணனுக்கு இயான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கு, பொண்ணு எழுதுன மாதிரி இருக்கு, ஆனா அசியூம் பண்ண முடியல, ஏன்னா கேலிக்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இப்படிதான் என்னை ஏமாத்துச்சு. சொன்னவ அந்த போட்டோவை பாக்ஸ்லயே வச்சிடறா. அடுத்ததா போட்டோஸ் அந்த ரூமுக்குள்ள இருந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அப்படின்னா நாம இந்த பில்டிங்கை விட்டு போறோமான்னு டென்சில் கேட்க ஜேஜேவும் ஆமான்ற மாதிரி தலையாட்ட சீனுக்கு அழுகியே வந்துடுது. இது என்னோட 2வது வீடு மாதிரி, வீட்டுல பிரச்சனை இருந்தா கூட இங்கதான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றான். அதை கேட்ட ஜேஜேவும் ஆமா எனக்கும் இதே இடத்துலதான் சந்தோஷம் கிடைச்சதுன்னு சொல்றா. அடுத்ததா அவங்க ரூம்ல இருந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்றாங்க. அதுக்குள்ள இருட்டிடுது. டேவிட் சிஎனையும் ஜேஜேயும் கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. அவளை வீட்டுல டிராப் பண்றப்போ எல்லாம் சரியாயிடுமான்னு சிஎன் கேட்க ஜேஜேவும் ஆமான்னு சொல்றா. ஏன்னா அவன் மனசை ஒடிக்க விரும்பல. ஜேஜே வீட்டுக்குள்ள போற வரைக்கும் டேவிட்டும் சிஎனும் வெளியவே இருக்காங்க. அவ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ள போன ஜேஜேக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு. நாங்க தோத்து போயிட்டோம், செக்ஷன் ஈயே தோத்துடுச்சு, நான் ரொம்ப வீக்கா யூஸ்லெஸ் மாதிரி ஃபீல் பண்றேன், ஒரு கையோ இல்ல காலோ இல்லாத மாதிரி இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றேன். கீஃபர் போனதுல இருந்து நம்மளோட ஒரு பகுதியே போயிடுச்சு போல, முழு ஸ்கூலுமே டோட்டலா டர்ன் ஆயிடுச்சு. முன்னாடி நாங்க ட்ரபிள் பண்றோம்னு செக்ஷன் ஈயே எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்க, ஆனா இப்போ நாங்க வீக்கா இருக்கோம், யாருக்கும் பயம் இல்ல. அடுத்ததா ஜேஜே ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு உட்கார அப்போ அங்க வந்த ஏரிஸ் எங்க இருந்தேன்னு கோவமா கேக்குறாரு. ஸ்கூல்லன்னு இவ சொல்ல ஏன் இவ்ளோ ஸ்டெபனா இருக்கன்னு அவரு கேட்க ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை, போக வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்றா. அதை கேட்ட ஏரிஸ் ஏதோ பேச ஜேஜே அவர் சொல்றத சுத்தமா காதுல வாங்கல. ஒரு கட்டத்துல ஏரிஸ் நாளைக்கு பேசலாமா, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு மேல அவரும் எதுவும் பேசாம வெளியே போயிடுறாரு. அப்போ மெசேஜ் வந்த சத்தம் கேட்க பேக்ல இருந்த போன் எடுத்து பாக்குறா. காகா கிட்ட இருந்து எப்படி இருக்கன்னு கேட்டு மெசேஜ் வந்திருக்கு. அதை படிச்சு பார்த்த ஜேஜேக்கு நான் நல்லா இல்லன்னு கத்தணும்னு தோணுது. ஆனா கத்தல, அமைதியா இருந்தவ வேணும்னே கீஃபர்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அங்க இருந்து வாட்ஸ்ன்னு ரிப்ளை வருது. அதை பார்த்த ஜேஜேக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இது அவ எதிர்பார்த்ததுதான். உடனே அது நீதானான்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து நீ ரொம்ப கியூட்னு ரிப்ளை வருது. அதை படிச்ச ஜேஜேக்கு கோவம் வருது. போதும் விளையாடுனது, யார் நீன்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அவன்கிட்ட இருந்து அவனுக்கு ஏதாவது பர்த்டே விஷ் அனுப்புறியான்னு மெசேஜ் வருது. ஜேஜே அதை படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு போட்டோ வருது. அதுல பெரிய ஹாலுக்கு நடுவுல கீஃபர் நின்னுக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜேஜே உண்மையிலேயே நீ யாருன்னு மெசேஜ் அனுப்புறா. உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு உன்னை பத்தி அதிகம் தெரியும்னு அங்கிருந்து ரிப்ளை வருது. அதை பார்த்த ஜேஜே என்னடா இது, இவன் யாரு, காகாங் உண்மையிலே யாருன்னு ஏகப்பட்ட கேள்வி எழும்புது. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.